அப்புறம் இவங்கள யாரு சார் பாத்துப்பாங்க? நான் பாத்துக்கிறேன். எப்படி சார்? எப்படின்னா எப்படின்னா நான் நர்ஸ், அவங்கள நல்லா பாத்துப்பேன். நீங்க எப்படி பாத்துப்பீங்க? ஏங்க நான் இவங்க புருஷங்க, உங்களை விட நான் நல்லா பாத்துப்பேன். இல்ல சார், அது வந்து என் பொண்டாட்டிய பாத்துக்க எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க மேடம். சார் அது வந்து டாக்டர் திட்டுவாங்க சார். டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க மேடம். ஓகே சார், டாக்டர் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஐயோ நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி நான் வரேன் சார். சரி சரி போயிட்டு வாங்க. என்ன சரவணா, பூங்கொடியோட நல்லதுக்கு தானே டாக்டர் நர்ஸ் அனுப்பியிருக்காங்க. நீ எதுக்கு இப்ப அவங்கள அனுப்பி விட்ட? அம்மா அதான் நான் இருக்கேன்ல. நீ எப்படிப்பா பாத்துப்ப? எப்படியா? ஒரு நிமிஷம். எப்போ உங்களுடைய ஒரு நிமிஷம். இப்படி சரவணா இறக்கி விடு. சரவணா என்ன கீழே போட்டுறாத. ஏன் பூங்குடி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல சரவணா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, உன்னை நான் பத்திரமா தூக்கிட்டு போய் பத்திரமா வச்சுக்குவேன். டேய் கீழே கீழே போட்டுறாதடா. அப்பா, உங்க மருமகளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இன்னைக்கு பூராவும் இறக்கி விடாம தூக்கியே வச்சிருக்க போறேன். இறக்கி விடுப்பா. சரவணா, நிஜமாவே என்ன கீழே போட்டுற மாட்டல்ல? என்ன எல்லாருமே என் மேல நம்பிக்கை இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படியா? அப்படின்னா என்ன தூக்கி கையிலே வச்சிட்டு இருப்பியா? கண்டிப்பா. இப்போ நான் கிச்சன் வரைக்கும் போகணும்னா என்ன பண்ணுவ? அவ்வளவுதானே, தோ போலாம். கிச்சனுக்கு தானே தூக்கிட்டு போறேன். சரவணா, அவ வேணும்னே நம்மள காண்டேத்துறதுக்காகவே பண்ணிட்டு இருக்காமா. என்ன கொட்டுற? அவன் எதுக்கு நீ உசுப்பேத்தி விட்ட? எப்படி கிச்சனுக்கு போயாச்சா? பாத்துப்பா. போதும் போதும், இறக்கி விடு. இரு, இறக்கி விடுறேன். இறக்கி விடு. ஓகே. பாத்து பாத்து பாத்து. சரவணா, நான் இப்போ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நீ என்ன பண்ணுவ? இரு ஒரு நிமிஷம். இப்ப நம்ம எங்க போறோம்? டைனிங் டேபிளுக்கு. இப்ப என்ன சாப்பிடணும்? ஆப்பிள், பழம், இது ஓ சாரி சாரி சாரி. இப்ப நான் மறுபடியும் அங்க போய் உட்காரணும். என்ன பண்ணுவ? அங்க உட்காரணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு. போலாமா? லா 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 லா. டேய் சரவணா, ஓகேவா? உட்காரவை. என்ன? சோஃபால உட்காரவை. போதும் உட்காரவை, போதும். ஓகே. பாத்து 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 பாத்து. அப்புறம் சரவணா, எனக்கு இப்போ சொல்லு சொல்லு. அதான் இன்னைக்கு பூரா உன்னை தூக்கிட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் என் புள்ளைக்கு ரெஸ்ட் கொடு. அம்மா, இவளை தூக்கிட்டு நடக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீ சொல்லு செல்லம், எங்க கொண்டு போகணும்? பெட்ரூம்க்கு. உடனே போயிடலாம்.
அத்தை தான் போதும் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்கல்ல. ஆ, ரெஸ்ட் எடுக்கலாமா? எடுத்துடலாம். நீ எங்க சொல்றியோ அங்க கொண்டு போறேன், ஓகேவா? வாங்க வாங்க வணக்கம். வாங்க. உங்களுக்கு தான் இப்ப ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னாச்சு? இல்ல இன்னும் அப்பா காணும்னு கேட்டார், அதனால தான். சொன்ன டைமுக்கு வந்துருவேன். ஜோசியத்துக்கு டைம் தானே முக்கியம். சரி வாங்க உள்ள போ. பெரியவனே, அப்பா, ரோடெல்லாம் கரெக்டா வந்து போதா? கணக்குறக்கெல்லாம் பாக்குறியா? அப்பா, வந்துட்டாரு. வாங்க வணக்கம் ஜோசியர், ஐயா. உட்காருங்க. ரஞ்சிதா, ஜோசியர் வந்திருக்காரு. நான் வரேங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க ஐயா? நான் நல்லா இருந்தா உங்களையே வர சொல்ல போறேன். இந்தங்க. ஆ, என்னாச்சு திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. தேவையில்லாத பிரச்சனை. வீட்டில் இருந்தாலும் மனசு சரியில்லை. எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் உங்களை வர சொன்னேன். ரஞ்சிதா, ஜாதக நோட்டை எடுத்துட்டு வா. ஆ. இந்தா. கொடு. இந்தாங்க பாருங்க. கொடுங்க ஐயா. என்ன ஜோசியரே, கட்டம் என்ன சொல்லுது? உங்க கட்டம் கொஞ்சம் இக்கட்ல தான் இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். உங்ககிட்ட இருந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் கையை விட்டு போயிருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. என்ன ஜோசியரே சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒன்றும் இல்லை. இன்னையிலிருந்து ஒரு மண்டலத்துக்கு பிள்ளையாருக்கு 108 விளக்கேத்தி வேண்டிக்குங்க. சரியாயிருமா? கண்டிப்பா சரியாயிடும்.